போக போறீங்க. ஓகே ஃபைன். இன்னும் கொஞ்சம் உள்ளவா. இப்போ ஓகேவா? இப்போ தெரியுதா? தெரியுதா? வெளிச்சம் நீ வெளிச்சம் மாதிரி பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. இப்போ கரெக்டாக தான் இருக்கு. ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். அது நான் தான். இன்னைக்கு நம்மளோட ட்ரால் சேனலில் ரியாக்ட் பண்ணுறக்காக மணிமேகலை என்னடா வெக்கமா நான் மட்டுமே ரியாக்ட் பண்ணால் இந்த மூஞ்சியை பார்க்க முடியல அப்படிங்கிறக்காக ஃப்ரெஷ் ஃபேஸஸ்லாம் இப்படி சொன்னா அடுத்தது என்னையும் பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க. கவுண்டர் நீயே எடுத்துக்கிறியா? அவ்வளோதான். மறுபடியும் புதுசு ஆளை இறக்கிக்கிட்டே இருந்து இந்த சேனலை ஓட வைக்கணும் எப்படியாச்சு. இப்போலாம் அழிவு விளிம்பில் இருக்கு சேனல். ஸோ நம்ம வந்து வீடியோஸ் பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். நான் வந்து இது ஃபர்ஸ்ட்டுங்கனால எதுவாக இருந்தாலும் மன்னித்து விடும். அப்படிலாம் இல்லை. 4 வருஷமா என்னை மன்னிச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு அசால்ட்டு. அது வேற விஷயம். இல்லை நம்பர் 444 யூஎஸ் நம்பர். பரவாயில்ல. ஓகே சரி ஓகே பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். ஹர் வாய்ஸ் தான் ஏதோ ஒரு பையன் லவ் பண்ற ஃபேஸ்ல இருப்பான் போல. எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வா. அத அவன் எப்படி கேக்குறான் பாத்தியா? அதுதான் men in love. எப்படி அந்த வாய்ஸ் இருந்தாலும் நாங்க கேட்போம். இப்படிதான் உருகி சீக்கிரம் நீ இப்படிதானே பாடிருப்ப ஸ்டார்டிங்ல. இல்ல நான் எப்படி பாடுறேன் இனம் இல்ல. ஓகேன்னு மட்டும் தலையாட்டே. அவன் தனிமையில நின்று இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு. ஆக்சுவலா இவனுக்கு அது நிறைய கேட்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கால் பண்ணாலும் அவனுக்கு அப்படிதான் கேட்கும். இப்போ நீங்க பொண்ணுன்னு சொல்லி பேசினா கூட அவனுக்கு அப்படிதான் கேட்கும். நல்லா பொண்ணுன்னு எழுதி வச்சாலும் 2 மணி நேரம் நின்று பார்த்து கான்வர்சேஷன் நடத்திட்டு நல்லா இருக்கீங்களா. ஆனா ரியல் லைஃப்ல பொண்ணை பார்த்தா அது நடக்காது. எஸ்கேப் ஆகி ஓடிடுவேன். சொல்றேன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. எதுக்கியா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்க தயவு பண்ணி. இப்ப இவர் பாட்டே பாடுறாரு. இதையும் பொய்யுமானுங்க பாரு. இதை நான் பார்த்தேன் இந்த மீம்ல. யோசிச்சு பாரு. ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு ஏஐ வீடியோ ஒரு அரசியல்வாதியோட கெரியரையே முடிச்சுட்டு மாதிரி இருக்கு. விட்டா இது என்னது மை லைஃப் மீ நீதான். ஆனா இது இன்னும் தானே பார்க்கல. இது வந்து கீழே வந்து நம்ம ஒருத்தங்க வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று வைக்கணும். அது நான் தான். அது வந்து எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த மீம் நாங்களே இன்னும் பார்க்கல. பார்ப்போம். போலீஸ் கூட கவிதையே தெரியுமா நம்ம வாழ்க்கையில இப்ப பொழிச்சு போடுறாரு. அவன் தலையில நின்று காலை பாரு. செருப்பு 2 கிலோ வந்துருச்சு. ஆனாலும் கிடையாதுடா. அதுவும் போலீஸ் கூட. நம்ம லைஃப் கடைசி வரைக்கும் இந்த ரொமான்ஸ்லாம் கிடையாது. ரொமான்ஸ் தான். அதுவும் ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்ட்ரைட்டா மாமியார் வீடு தான். ரொமான்ஸ்னு சொல்லத அவங்க வேற ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. இல்ல இந்த ஜோன் நம்ம கிடையாது. இதுக்கு இந்த மீம் நான் பார்த்தேன் இன்ஸ்டால. எனக்கு இது பார்த்த உடனே ஊனியாவும் தான் வந்துச்சு. ஏன்னு உனக்கு தெரியும் பாரு. இப்ப பார்த்தா உனக்கு புரியும் பாரு. என்னோட ஃப்ரெண்ட் நெருங்கிய நண்பர் இவரை இப்ப போலீஸ் தேடிட்டு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் கூட சீக்கிரம் தேடும். அது ஒரு ஃபேஸ் ஆஃப் தேவயானி. இது ஒரு ஃபேஸ் ஆஃப் தேவயானி. மேலே போகிறேன். ஒரு தேவயானி வந்தால் என் லைஃப் செட்டில்டு. இது பேசிக்காக அந்த 90s கிட்ஸ்லாம் சொல்லுவாங்க இந்த சூரியவம்சம் படம் பார்த்துட்டு. ஆல்சோ மீ வென் ஷி கேம் ஏதோ இப்போ கன்வே பண்ண போகிறார் சரத்குமார். நிஜமாதாங்க சொல்கிறேன். நான் உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். கனவு இப்பெல்லாம் யாராவது சொல்லிட மாட்டாங்களா? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணி. இது வந்து ஃபேஸ் ஆஃப் தேவயா. இந்த மாதிரி தேவயானிலாம் எங்கள் லைஃப்பில் வரலன்னு ஏங்குவோம். ஆனால் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ரெப்ரஸன்டேஷன் தான். சரத்குமாரை பாருங்க. ஃபுல்லாக கேட்டுட்டு அப்சர்வ் பண்ணி யோசிக்கிறாராமா. வீட்டில் உங்கள் அம்மா அப்பா தேடுவாங்க. எக்ஸாக்டா எனக்கு அவ்வளோதான். வீடியோஸே முடிஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ கடைசி மீம் பார்த்தோம்ல இதுதான்டா நீங்க கூட சொன்னீங்கல்ல. ஒரு சம்பவம் நான் சொல்றேன். அதுதான் சொல்ல வந்தேன். அந்த கோயில் ஒரு சம்பவம் நான் சொல்றேன். ஒரு வாட்டி ஒரு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நல்லா பேசும் போல. அப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன், கோயிலுக்கு போலான்னு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு இவங்கிட்ட கேட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்லணும்? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்களா? ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்தா போய் கும்பிட்டுவாங்க. அவ்வளவுதானங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. நான் என்ன நினைச்சேன், அதுவும் நான் கோயில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் இந்த மாதிரி முருகன் கோயில். அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஒருத்தங்க ரிப்ளை பண்ணாங்க, நீங்க இன்னைக்கு கோயில் போனீங்களா, எனக்கும் இன்னைக்கு கோயில் போகணும் போல இருக்குனாங்க. சரி பைக் எடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டேன். அவ்வளவுதான்.
வாய்ப்பு இல்லை ராஜா. டாடா பை சொல்லி கிளம்புறது நான் உங்கள் மித்துன். இது உங்கள் நீ தான் சொல்லி தான் சொல்லணும். டாடா பை சொல்லி முடிச்சிருவோம் வீடியோ. ஓகே டாடா பாய். அவ்வளோதான்.